ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை சுருக்கமாக நாம் கேட்போம். அதற்கு பின்பு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்க வேண்டிய வேத பகுதியை நமக்கு ஏற்கனவே வசனங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வசனங்களை கைகளில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலே கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக அவைகள் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வசனங்களை நீங்கள் படிக்கும்போது கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் தருவார். 25 போல் இருக்கக்கூடாது, 26 மாதிரி இருக்கணும். தொடர்ந்து நம்ம ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 28ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கணும். இந்த வசனத்தில் ஓகே, இன்று நான் உனக்கு ஆமென். இளையராஜா வாசிங்க வசனத்தை, முதல் வசனத்தை. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். If you fully obey the Lord your God and carefully follow all his commands, I give you today, the Lord your God will set you high above all the nations on earth. இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு எப்படின்னு எனக்கு புரியல. வசனத்தை படிக்கும் பொழுது எனக்கு உள்ள ஒரு பயமும் திகிலும் வந்தது. இதில் மொத்தம் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 68 வசனங்கள் இருக்கிறது. இந்த 68 வசனங்களில் 14 வசனங்கள் ஆசீர்வாத வசனங்கள், மீதி இருக்கக்கூடிய 54 வசனங்கள் சாபங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது மோசே தன்னுடைய 120வது வயதிலே இதை எழுதுகிறார். அவருடைய கடைசி காலத்திற்கு வரும்போது கர்த்தர் அவனோடு பேசுகிறார். என்னென்ன காரியத்தை உனக்கு நான் செய்வேன் என்று சொல்லி அவருடைய மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அவர் கொடுக்கிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தையை அவர் கொடுக்கும்போது அந்த வார்த்தையானது அவருக்கு நேராக வரும்போது அந்த வார்த்தையை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறார். ஆண்டவர் மோசையோடு பேசினார். மோசையோடு ஆண்டவர் பேசின பொழுது அவருக்கு 10 கற்பனைகளை கொடுத்தார். அதை கொண்டு வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். அவர்கள் அதை பின்பற்றாமல் போனார்கள். ஆனால் 40 வருட காலங்கள் இந்த மோசே அந்த மக்களை வழிநடத்தி கொண்டே வந்தார். மோசஸ் led his people for 40 years. God have given a great 10 commandments to Moses and Moses gave to his people, but they not followed. அவர்கள் பின்பற்றாமல் தயங்கினார்கள். அப்பொழுது மோசேனுடைய வாழ்க்கையினுடைய முடிவிற்கு வரும்போது மோசே தன்னுடைய காங்கிரிகேஷனுக்கு, தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய சபைக்கு அவன் தெளிவாக ஒரு வார்த்தை சொல்கிறான். என்னவென்றால், இன்று நான் உனக்கு விதிக்கிற, if you fully obey the Lord your God. அதிலே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்றா தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒபே த லார்ட். ரெண்டாவது, தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி நீ செய்ய கவனமாயிரு, சத்தத்திற்கு உண்மையாயிரு, செவி கொடு, அப்பொழுது நீ சகல ஜாதிகளிலும் நீ மேன்மையாக இருப்பாய். இந்த வார்த்தையை இந்த வருஷத்தில் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணணும். இது நம்மை உயிர்ப்பிக்கும் ஒரு வசனம், நம்மை சீர்படுத்துகிற வசனம். இந்த வருடத்திலே கர்த்தர் நம்மை சீர்படுத்துகிறவர், நம்மை ஸ்திரப்படுத்தி ஊன்ற கட்டுகிறவர். நம்முடைய முழு வாழ்க்கையையும் ஆண்டவர் கவனித்து அந்த கட்டளையின்படியே நடக்க
வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். God wants you and me to follow the commandment which given by God and to obey the Lord's commandment so that you can receive, so that you can understand how God led you and the blessings of the Lord. எப்படி நம்மை ஆண்டவர் நடத்தினார், அப்படி ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்படின்றால் இது என்ன, இவைகளெல்லாம் நமக்கு ஆண்டவர் தருகிறார். ஒரு 3 காரியங்கள், நான் இதில் நிறைய பேச வேண்டியது இருக்கு, ஷார்ட்டாக உங்களுக்கு நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். அதில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன? முதல் நான் சொன்னது போல கீழ்ப்படிதல். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய நீ கவனமாய் இருப்பாயாக. ஹல்லேலூயா. நான் விதிக்கிற உன் தேவனாய் கட்டளையெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் when you obey. ஆண்டவரே, உம்முடைய வசனத்திற்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் போனால் நாங்கள் அதை முற்றிலுமாக தவிர்த்து விட்டு போக முடியாது. ஆண்டவரே, we would like to follow, we would like to obey the command. இதை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மிக நேர்த்தியாக சொல்லிக் கொடுக்கிறார். இப்போ அங்கே பாரு, you have a blessing one side and also you have a curse one side. That all together I put it in the Bible, you to read. நீங்கள் ஆசீர்வாதத்தை வாசிப்பதை விட அங்கே சொல்லப்படக்கூடிய சாபங்களுடைய எண்ணிக்கை அதிகம். அதற்கு என்ன அடையாளம் என்றால், ஆசீர்வாதத்தினுடைய அடையாளங்கள் ஒரு பக்கம் சொல்லப்பட்டிருந்தாலும் சாபத்தினுடைய அடையாளங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதுவும் உனக்கு வரக்கூடாது என்பதற்காக நீ கட்டளையை பின்பற்று. நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் மேன்மை அடைந்து சகல ஜாதிகளை விட நீங்கள் உண்மையாய் உத்தமமாய் வாழ்ந்து நீங்கள் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறது. நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். அல்லேலூயா. I am going to make you great. நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். எல்லாரை பார்க்கிலும் மேன்மையாக வைப்பேன். எல்லா மக்களை பார்க்கிலும் மேன்மையாக வைப்பேன். எல்லோரும் பார்க்கும் அளவிற்கு நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். எல்லோரும் உன்னை அண்ணார்ந்து பார்ப்பார்கள், கவனித்து பார்ப்பார்கள். அதற்கு ஒரே ஒரு நிபந்தனை தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், யூ ஓபே, நீ கீழ்ப்படிவாயாக. நான் சென்னையில் ஆண்டுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த போது, உதவி போதகராக இருந்த பொழுது, என்னிடத்தில் ஒரு டிவிஎஸ் 50 ஒன்று உண்டு. அந்த டிவிஎஸ் 50 வண்டி எனக்கு ஒரு பயங்கரமான வண்டி. அது அந்த வண்டியில் ராமர் பெட்ரோல் போட்டு தான் நான் போவேன். கையில் காசு கிடையாது. அந்த வண்டியை போட்டால் பின்னாலெல்லாம் ஒயிட்டாக புகை அடிக்கும். நான் அந்த வெள்ளை புகையில் நடுவில் அப்படி தவழ்ந்து போவேன். எல்லோரும் பார்ப்பாங்க, பரவாயில்ல இந்த வாலிபன் நல்ல சாம்பிராணிலாம் போட்டு புகை மூட்டத்தில் அப்படி வெள்ளையாக போகிறாருன்னு அவ்வளோ புகை கக்கும். அது ராமர் பெட்ரோல். அதான் போடுறதுக்கு நம்மகிட்ட கையில் காசு இருந்துச்சு. அப்போ அதை போட்டு நான் போவேன். அப்படி போகும்போது ஒரு நாள் திடீர்னு பார்த்தா எனக்கு லெட்டர் ஒன்று வருது ஆஃபீஸுக்கு, ஓபே டிராஃபிக் ரூல்ஸ் அப்படின்னு மொட்டையாக போட்டிருந்தான். போட்டு ஒரு லெட்டர் வந்துருந்துச்சு. எல்லாம் பார்த்தா 50 ரூபா அதில் ஃபைனை போட்டிருந்தான். ஓபே த டிராஃபிக் ரூல்ஸ். சில நேரங்களில் ரூல்ஸை மீறும்போது அங்கே நமக்குள்ளே எதை மீறுறோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறையை நாம் தவறுகிறோம் என்று அர்த்தம். ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை ஓபே, கீழ்ப்படி. எவ்வளவு கீழ்ப்படியணும்? நீ ஆசீர்வாதங்களை பெற்றால் மட்டும்தான் கீழ்ப்பட முடியும். ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் ருசித்தான் என்றால் அவன் கீழ்ப்படிதலை தானாகவே கற்றுக்கொள்வான். கீழ்ப்படிய அவனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தினுடைய நன்மையை பெற்ற பின்பு அவனால் கீழ்ப்படியாமல் இருக்கவே முடியாது. இதைத்தான் வேதம் தெளிவாக சொல்கிறது, யூ ஓபே மை கமாண்ட்மெண்ட்ஸ். அப்படி என்றால் ஆண்டவர் அந்த கமாண்ட்மெண்ட்ஸை நமக்கு கொடுக்கும்போது எப்படி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், பல கோணங்களில் அதை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அதாவது நமக்கும் அவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய வார்த்தை. இப்பொழுது கீழ்ப்படிதலை குறித்து நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். 2வது அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை எது? இந்த ஜீவனுள்ள
தேவனுடைய வார்த்தை. எத்தனை இடத்தில் வேதாகம் இருக்கிறது? நீங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வசனம், இந்த வார்த்தை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரம் அல்ல, நீ உலகத்திலே வாழும்போது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த வேத புஸ்தகம் உன் கையை விட்டும் உன் நாவை விட்டும் உன் இருதயத்தை விட்டும் பிரியாதிருப்பதாக. The word of the Lord should not be depart from your heart and mind and soul. உன் இருதயத்தை விட்டு அது மாறக்கூடாது. எப்போ சபைக்கு வந்தாலும் நான் இன்றைக்கி தீர்மானம் பண்ணுறேன், உங்களுக்கும் சேர்த்தே சொல்கிறேன், எப்போவுமே பைபிள் உங்கள் கையில் இருக்கணும். பைபிளை பிடிச்சி வச்சுக்கணும். நீ உட்கார்ந்தாலும் உன் பைபிள் கையில் இருக்கணும். சின்ன பைபிள் ஒன்று வாங்கி வச்சுக்கோ. சும்மா எங்கே போனாலும் உன் பைபிளை வச்சுக்கணும். உன் கைகளில் இருக்கணும் வேத புஸ்தகம். இந்த வேத புஸ்தகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் இதற்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். யூ வில் லீவ் so many things from your mind, heart and soul. வேத புஸ்தகத்தை கையில் பிடிக்கும்போது உன் கைக்குள்ளே ஒரு பரிசுத்தம் இருக்கும். வேத புஸ்தகம் உனக்குள்ளே இருக்கும்போது உனக்குள்ள தைரியம் இருக்கும். வேத புஸ்தகத்தை நீ கையிலே தொடும்போது உன்னை அறியாமலேயே ஒரு ரெவரன்ஸ் உனக்குள்ளே வரும். கர்த்தருடைய அந்த மகிமையை உன் கையால் தொட முடியும். நீ ஜீவனுள்ள தேவனை பார்க்க வேண்டும் என்றால் நீ இந்த வேத புஸ்தகத்தை தொட்டாலே நீ அவரை பார்க்க முடியும். ஏனென்றால் இது அவர் அருளின பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. இதில் எல்லாம் இருக்கிறது. இந்த வேதத்தை குறித்து வேதம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது. யூ ஒபே மீ அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் டு ஃபாலோ த கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட். எப்படி அதை பின்பற்ற முடியும்? வேத புஸ்தகத்தில் உள்ள வசனங்களை எப்படி பின்பற்ற முடியும்? How you can follow the word of the Lord in your life? You have to read, you have to meditate, and you have to follow. There are three things are there. First of all, you have to love the Lord. Secondly, you have to love the word of the Lord. வேதத்தை படிக்கணுங்கிற எண்ணங்களை முதல் நீங்கள் வளர்க்கணும். வேதத்தை தொடாமல் நாம் ஒரு நாளை நான் நிச்சயமாக தொடமாட்டேன் என்ற நம்பிக்கையையும் அந்த உறுதிமொழியையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். Make a decision on this year saying, Lord, I will read every day the God's word in daily basis. நான் தினமும் இந்த பைபிளை வாசிப்பேன் அப்படி சொல்லக்கூடிய மட்டும் கை தூக்கி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். வேதத்தை தொடுவேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரும்போது தொடச்சிட்டு வரக்கூடாது. You have to read the word. கொஞ்சமாக பைபிளை தூக்கி பாரு. அதாவது பைபிள் உன் கையில் இருந்தாலே உன்னை அறியாமலே ஒரு ரெவரன்ஸ் வரும், ஒரு பயம் வரும், மரியாதை வரும். ஓ, என் கூட கர்த்தர் இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதையோ ஒரு நன்மைக்கு ஏதுவான ஒரு காரியத்தை அவர் செய்ய போகிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சுவிட்ச் அங்கே இருக்கு. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த வேத புஸ்தகம் எனக்கு என்ன செய்யும்? நான் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் கொடுக்குறேன். ரெண்டாவது, அந்த வேத வசனத்தை எப்படி படிக்க வேண்டும் என்றால் ஜெபத்தோடு நீங்கள் அதை படிக்க வேண்டும். அதற்கு அங்கே சொல்லப்பட்டிருக்க வசனம் என்னவென்றால், அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். when you pray, God will talk to you. when you are not praying, God will not talk to you. when you pray, you will understand the voice of God. God will speak to you. You can hear the word. You are not praying, where are you going to hear the word? நீங்கள் படிக்காமல் இருந்தால் வார்த்தையை கேட்க முடியாது. அந்த வார்த்தையை கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நானும் உங்களோடு சேர்ந்து தான் சொல்லுகிறேன். நானும் ஜெபிக்க வேண்டும், நானும் வேதத்தை தூக்க வேண்டும், வசனத்தை படிக்க வேண்டும். வேத தியானத்தை பெருக்க யுவர் லைஃப் வில் பி ஹோலி அன்டு காட். உங்கள் வாழ்க்கை பரிசுத்தம் நிறைந்ததாக மாறும். அல்லேலூயா. கர்த்தர் இதை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த வருடத்தில் செய்வார். அப்படின்றால் இந்த வருடத்தில் 2 விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்பட்டே ஆக வேண்டும். இதை உறுதியாக பிடிக்கணும். நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லணும். எல்லாரும் பார்க்க நான் மேன்மையாக இருக்கணும். ஆண்டவரே, நீங்கள் என்னெல்லாமோ பொருத்தனை பண்ணுறீங்கல்ல. You have a lot of vows taking every week or every day your life, taking a lot of vows, lot of oaths you're taking, saying that Lord, I will do it, I will do it, I will do it. Some people run for the money, some people run for the work, some people always work. I mean, they are going against their own way. Sometimes they run after the works.
ஓடிட்டே இருப்பான், விளைஞ்சிட்டே இருப்பான். பட் நத்திங் வில் கெட் இட். ஒன்றும் கிடைக்காது. ஆனால் பைபிள் சொல்லுது, நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது, என் சத்தத்தை கேளு, நீ என் சத்தத்தை கேளு. யூ ஒபே, ரீட் அண்ட் வெயிட் அன்டு த லார்ட். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வாய். நீ அமர்ந்து இருக்கணும். நம்ம எல்லாருமே தீர்மானம் பண்ண போகிறோம். நான் இன்னைக்கு நேற்றே போட்டுட்டேன், பைபிள் எப்படி ரீட் பண்ணணுங்கிறத நான் போட்டுட்டேன். இந்த வாரத்துலேருந்து பைபிள் ரீட் பண்ணுறதை முதல்ல போடுவோம். அதே மாதிரி இந்த பைபிளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. யூ ரீட் ஸ்டார்டட் டு ரீட், காட் வில் ஸ்பீக் டு யூ. நீ பேச பேச அவர் பேசுவார். இதுதான் நமக்கு வழி. அப்போ ஒரு தீர்மானம் பண்ணிடணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டே ஆகணும். புறஜாதிகளை விட நான் மேன்மையாக இருக்கணும். மற்றவர்களுடன் ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஆயுதம் இந்த வேதத்தை படிப்பேன், உங்களுடைய வசனத்திற்கு நான் கீழ்ப்படிவேன். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை நம்ம செய்யும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை உங்களை பின்தொடரும். அது என்ன என்று பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். when you obey, when you read, then when you pray, God will reward you. நீங்கள் இந்த 3 காரியத்தை செய்தால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ரிவார்டு வைத்திருக்கிறார். What is the reward? The reward is nothing but I will make you great among all the nations. எல்லா மக்கள் மத்தியிலும் மூலம் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன். அதான் உங்களுக்கு ரிவார்டு, அதான் ஆசீர்வாதம். இந்த 3 காரியத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. லார்ட், தேங்க்யூ ஃபார் த பியூட்டிஃபுல் வேர்ட். தேங்க்யூ ஃபார் என்கரேஜ்மெண்ட். Lord, thank you once again for the word which is really opening my heart and mind, my eyes. என்னுடைய இருதயமும் என் கண்களும் திறக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது முதல்ல உங்களுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன். இதில் பெரிய ஆழமான சத்தியங்கள் படிக்க எனக்கு ரொம்ப பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வசனத்தை படிக்கும் பொழுது. அதில் சில வசனங்களை உங்களுக்கு நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். ஆனால் அது எப்படிலாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்பதை நமக்கு பல கோணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உன்னை God will bless you among the community. மக்கள் மத்தியிலே உன்னை ஆண்டவர் கொண்டு போய் ஆசீர்வதிப்பார். God's blessings always in your physical life. உங்களுடைய சரீர வளர்ச்சியிலே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். God will bless you when you work hard. நீங்கள் கடினமாக வேலை செய்யும் பொழுது அதிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Not only that, God will bless your domestic life or whatever. உங்களுடைய சாதாரண தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய you will overcome all the enemies. You will become a victorious man. நீங்கள் எல்லா விதமான எதிரிகளையும் மேற்கொண்டு நீங்கள் வெற்றி நிறைந்த வாழ்க்கை வாழ்வீர்கள். And not only that, God will make you a holy people. அவர் உங்களை ஒரு பரிசுத்த ஜனமாக மாற்றுவார். And also he will give you name for you. உங்களுக்கென்ற அவருடைய நாமத்தை உங்களுக்காக அவர் எழுதுவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்லாமல் God going to bless you abundantly. 3 விதத்திலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒன்று, நீங்கள் உங்களுடைய கற்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். பிள்ளை பேர் இல்லாமல் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த வருடத்திலே உங்களுக்கு பிள்ளைகளை தந்து கர்த்தர் உங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்பி ஆசீர்வதிப்பார். மாலட்டு கற்பம் இராது, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய். 2வதாக ஃபீல்டு என்பது விளை நிலங்கள். அந்த விளை நிலங்களிலே நீ விதைக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். உன் களஞ்சியங்கள் நிரம்பும், தானியங்கள் நிரம்பும். உன்னை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. உன்னுடைய மிருக ஜீவன். நம்பர் 3, கேட்டில். உன்னுடைய தம்பி உட்காரு, தம்பி உட்காரு. வசந்த கேளு, முதல்ல கேள், வசந்த கேளு. கேட்டில், மிருக ஜீவன்கள் ஒன்று பெருகும் பலுகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 3 காரியங்களை கர்த்தர் நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அது மாத்திரமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் the rainfall in your land, நல்ல தொடர்ச்சியான நல்ல மழைகளை ஆண்டவர் உங்கள் தேசத்திலே கட்டளையிடுவார். அது எதற்காக என்றால் உன் மூலமாக உனக்காக பெய்யும் மழை, அது உன் வாழ்க்கைக்கு ஏற்ற மழை அது. அல்லேலூயா. அங்கே என்ன நடக்கும் என்றால், அப்படி நடக்கும் பொழுது அங்கே நடக்கக்கூடிய ஆசீர்வாதமான வார்த்தைகள், ஹேண்ட் ஒர்க், உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அல்லேலூயா.
உனக்கென்று வானத்தின் வாசல்கள் பலகணிகள் திறக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். These are the blessings being pronounced in these 1 to 14 verses. 14 வசனங்களில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறதான அத்தனை ஆசீர்வாதங்களை வீடுகளிலே சென்று வாசிக்க வேண்டும். இதை வாசித்த பின்பு அதில் சாபத்தினுடைய பகுதிகளையும் வாசிக்க வேண்டும். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால், சாபம் என்பது எப்படி மாற்ற முடியும் என்று அதற்கு வழியும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு வழி என்ன? ஒபே மை கமாண்ட்மெண்ட்ஸ். உனக்கு காய்ச்சல் வராது. நிறைய இருக்குது. சாபத்தை நீங்கள் படித்தீங்கன்னா, ஓ இவ்வளவு சாபத்தை நான் நன்மையாக மாற்ற முடியுமே, முடியும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சாபங்களை எல்லாவற்றையும் சாபங்களை எல்லாம் மாற்றுகிறவர், தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர் நம்முடைய கர்த்தர். ஸோ திஸ் இயர் கோயிங் டு பி அ இயர் ஆஃப் பிளெஸிங் டு எவ்ரி ஒன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு மேன்மையான காரியங்களை வைத்து, இதில் சில நல்ல வார்த்தைகளையும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, டாப். யூ வில் பி டாப், நாட் த பாட்டம். நீ 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 மேலாக இருப்பாய், நீ மேன்மையாக இருப்பாய், நீ தாழ்ந்து போவது இல்லை. யூ வில் பி ஹெட், நாட் த டெயில். நீ தலையாய் இருப்பாய், ஒருபோதும் நீ வாளாக இருக்க மாட்டாய். யூ ஆர் விக்டோரியஸ் மேன், நாட் த ஃபெயிலியர். நீ வெற்றி நிறைந்த ஒரு மனிதனாக வாழ்வாய், நீ தோற்று போனவனாக இல்லை. நீ இடது பக்கமும் வலது பக்கமும், இடது பக்கமும் வலது பக்கமும் சாயாமல் இருப்பாயாக. அல்லேலூயா. God will bless you and there will be a curse. Lord, thank you for the blessing. ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. எந்த விதத்திலும் என் வாழ்க்கையில் சாபம் இல்லை என்பதை நான் உறுதி செய்கிறேன். ஆமென். ஒபே அண்ட் டிஸ்ஒபே. நான் கீழ்ப்படிவேன், கீழ்ப்படியாமல் இருப்பேன். 2 வார்த்தைகள். ஆண்டவர், எதுவும் என் வாழ்க்கையில் குறுக்கிடாதபடிக்கு நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும். என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? இத்தனை வருஷம் நீங்கள் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம். ஐ பெக் யூ, உன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், யூ கமிட் யுவர் செல்ஃப், யூ ஒபே டு காட், டெஃபினெட்லி யூ வில் பி பிளஸ்ட் பை த லார்ட். ஆமென். இதுவரையில் நீ கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம், இதுவரை அசட்டையாக இருந்திருக்கலாம், உன் வாழ்க்கையில் மேன்மை நீ பார்க்காமல் இருக்கலாம், இதுவரையிலும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு அர்த்தமற்று நம்ம இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துங்கிறதுக்காகவே நம்ம வாழ்ந்திருக்கலாம், யாருக்கும் நம்ம கீழ்ப்படியாமல் இருந்திருப்போம், எதுக்கும் நம்ம வணங்காத மகனாக இருந்திருப்போம், அது எதையோ விளையாட்டாகவே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் இத்தனை வருஷம். பட் லெட் மீ டெல் யூ, இந்த 26 உன் வாழ்க்கையினுடைய முழு தத்துவத்தையும் உன் வாழ்க்கையினுடைய நிலைமையும் மாற்றக்கூடிய ஒரு ஆண்டாக இது நிச்சயமாக அமையும். அல்லேலூயா. This year going to be change our entire philosophy, entire understanding of your life. When you started to read this word, your life philosophy will be changes and you will be the great man on this earth. Definitely God will make you greater among all the people. எல்லா மக்கள் மத்தியில் உன்னை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். 2 பாயிண்ட், ஒரே பாயிண்ட் தான் சொல்லி அனுப்புகிறேன் உங்களை. நீ ஒபே த லார்ட், நீ கீழ்ப்படி, வசனத்திற்கு கீழ்ப்படி, ஜெபம் பண்ணு, உன் போதகருக்கு உன் சபைக்கு நீ கீழ்ப்படிஞ்சு இரு, உன் பெற்றோருக்கு நீ கீழ்ப்படி. அப்படிதான் பைபிளில் இருக்குது. பெற்றோருக்கு கீழ்ப்படிதல், ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல், இதெல்லாம் நம்ம கீழ்ப்படிதல் வரக்கூடிய சில சத்தியங்கள். இதை நம்ம கீழ்ப்படியாமல் போனால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. இது ஒரு வசனத்திலிருந்து ஒரு தொகுப்பாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் நிறைய பிரசங்கம் உங்களுக்கு நான் பண்ணணும்னு விரும்புகிறேன். அந்த ஒவ்வொரு பிரசங்கத்தையும் நீங்கள் கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பெரிய மாற்றங்களையும் கிருபைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். 2வதாக அதில் சொல்லப்பட வேண்டிய முக்கியமான 2 வார்த்தைகளை நான் உங்களுக்கு அடிக்கோடு விரும்புகிறேன். I would like to highlight 2 words from this passage. Is number 1, success. Success என்றால் வெற்றி. எனக்கு வெற்றி கிடைக்கும், தோக்கக்கூடாது, யாரும் தோக்கக்கூடாது. You will succeed, you will excel, all your work, all you are doing, all your businesses, நீ செய்கிற எல்லா இடத்துலையும் எனக்கு வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். If you are in the company, you will be succeed. If you are in the school,
you will be coming up in the higher rank. If you are studying as a student, and definitely God will give you knowledge and wisdom. That is called success. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையின் மேன்மையை நீ அனுபவிக்க வேண்டும். மேன்மையாக என்னை அவர் வைப்பார். நான் வாளாகவே மாட்டேன். அல்லேலூயா. நான் அதுக்கு தான் உங்களுக்கு முதல் வருஷத்தில் சொன்னேன், நீ வாளாயிராத. I don't want you to be a tail. You are a leader. அல்லேலூயா. You are a leader. நீ டாப்பில் இருக்கணும், ஹெட்டாக இருக்கணும். லோக்கல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க, தலைன்னு சொல்லுவாங்க. நீ தலையாக இருக்கணும், நீ டெய்லாக இருக்காத. நீ முன்னால் இல்லை, பின்னால் நிற்காத. தலைவனாகிரு, குடும்ப தலைவனாகிரு, ஆசீர்வதிக்கப்பட்டவனா நீ இரு. நீ எங்கிருந்தாலும் உன் வாழ்க்கையில் தேவன் இருக்கிறார் என்கிறதான அந்த எண்ணங்கள் உனக்கு இருதயத்துக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். Say that, Lord, thank you for your life. Lord, thank you for your intervention. Thank you for encounter in my life. என் வாழ்க்கையில் நீர் என்னோடு இடைப்பட்டதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீ சொல்லிப்பாரு, இந்த வேத புஸ்தகம் ஒன்றை விட்டு பிரியாது. ஆமென். உன் சுய புத்தியில் மட்டும் சார்ந்திராகக்கூடாது. You should not lean on your own understanding or your own ways of doing things like. No. Lord, we thank you. ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் என்னை மேன்மையாக வைப்பேன். எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தத்தை வச்சிருக்கிறப்பா. நான் கண்மூடித்தனமாக இருந்துட்டேன். சின்ன சின்ன ஆசைகளுக்காக, சின்ன சின்ன விஷயங்களுக்காக என்னுடைய அபிஷேகத்தை இழக்காமல் நான் இருக்கணும். என் மேலே கூடிய கிருபை என்னை இழந்துடக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான் சில நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்துரும். நீங்கள் கிளாஸஸ் பார்த்துருப்பீங்க, தண்ணி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதை நீங்கள் பார்த்துருக்கும்போது தண்ணி ஊற்றி கொண்டு வா. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணாடி கிளாஸை தண்ணி வச்சு பாருங்கள், சின்ன கிராக் இருக்கும், மைல்டு கிராக், ஒரு ஹேர் கிராக் மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா தண்ணி அப்படியே லீக் ஆகிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா 2 நாள் கழிச்சு தான் லீக் ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது போய் 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 என்ன ஆயிரும், அந்த தண்ணி முற்றிலுமாக ஒன்று இல்லாமல் ஆயிரும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை அப்படி தான். நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருப்போம். நிறைய மாத்திரையை போட்டு தண்ணி தாகமாக இருக்கு. எல்லாம் இந்த தொண்டை கட்டினதுனால எப்படியாவது ஆராதனைக்கு வரணுமே. ரைட். இப்போ இதை நம்ம யோசிக்கும்போது, அது யார் வெளியே போகிறது? அர்ஜென்டாக மட்டும் போங்க, மறுபடியும் வசனத்தை கேளுங்க. ரைட், யாரும் போகக்கூடாது, வசமாக கேளுங்க. இப்போ இந்த ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேட்கும்போது நமக்குள்ளே ஒரு மேன்மையான எண்ணங்களை வளர்க்கணும். அது முக்கியம். 2, அந்த 14 வசனத்தில் ஆண்டவர் மறுபடியும் சொல்லக்கூடிய வார்த்தை blessing. I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். நம்முடைய ஆண்டவர் சாபத்தை உன் மேலே திணிக்க விரும்பலை. சாபம் நமக்கு வேண்டாம். நோ curse, only blessings. அதுக்கு ரொம்ப சிம்பிள் வழி obedience. ஆண்டவரே, நான் கீழ்ப்படிவேன். கீழ்ப்படியதுனால எனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை நீர் வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்கெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க தெரியுமா? யூ ஆர் கோயிங் அண்ட் கம்மிங். நீ போகும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வரும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. போகும்போது ஒன்றும் இல்லாமல் போக, வரும்போது ஃபுல்லாக வருவேன். போகும்போது ஒரு நோக்கத்தோடு போவீங்க, அந்த நோக்கம் நிறைவேறும். நீங்கள் உள்ளே வரும்போது சந்தோஷத்தோடு வருவீர்கள். வீட்டை விட்டு வெளியில் போகும்போது வரும்போதும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். 3வது அங்கே இருக்கக்கூடிய அடுத்த முக்கியமான வார்த்தை வெற்றி, விக்டரி. எத்தனை பேருக்கு வெற்றி வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? சொல்லுங்க. தோல்வியே நான் அடையணும் பாஸ்டர் யாராவது இருக்கீங்களா? எக்ஸாம் எழுதுவேன் எழுதிக்கொண்டே இருப்பேன்னா நீ மனுஷனுக்கே லாய்க்கில்லை. அரியர்ஸ் இருக்கிறது இருந்து கொண்டே இருக்கும்னா நீ இன்ஜினியர் பாஸ் பண்ண மாட்டேன். இன்ஜினியர் குரங்கு மாதிரி தான் இருப்போம் கடைசி வரை. நம்ம வாழ்க்கையில் விக்டரி வார்த்தை உன் இருதயத்துக்குள்ளே இருக்கணும். இளம் பிள்ளைகளுக்கு சொல்கிறேங்க, கவனி, வசனத்தை கவனி. அதாவது
வசனமானது உன் இதயத்துக்குள்ளே போகும்போது நீ மறுக்க முடியாத மிக முக்கியமான வார்த்தை வெற்றி. படிக்கக்கூடிய எல்லாருக்கும் இதயத்துக்குள்ளே இருக்கணும். வளரணும்னு ஆசை உள்ளவங்களுக்கு இருக்கக்கூடிய வார்த்தை வெற்றி பெறுவேன். என் தேவனால் நான் வெற்றி பெறுவேன். என் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் எனக்கு வெற்றியை தருகிறார். அவர் வெற்றி சிறந்தார். இதெல்லாம் அவருக்கு உள்ள வார்த்தைகள். இதை சொல்லணும். நான் வெற்றி பெறுவேன்பா, ஐ வில் பாஸ். பையன் வந்து சொன்னான், ஒரு ஆராதனை ஆரம்பிக்க முன்னே சொன்னேன், சாரி பாஸ்டர் 1 மார்க்கில் போயிட்டு வா, ஆனாலும் ஆண்டவர் எனக்கு பெரிய திட்டத்தை வச்சுருக்கிறாரு, நான் அடுத்த இதில் வெற்றி பெறுவேன். அவர் சொல்லும் போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. டோன்ட் வரி, காட் இஸ் வித் யூ. அவங்களோட ஆண்டவர் இருக்கிறார். தோந்துட்டோன்னு இல்லை, எனக்கு வெற்றி தருவதற்கென்று அவருக்கு. அதுக்கு உன்ன வசனம் என்ன? உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் வருகிறவர்கள் எத்தனை வழியாய் போவார்கள்? 7 வழியாய் ஓடி போவார்கள். அல்லேலூயா. The Lord will grant that the enemies who rise up against you will be defeated before you. They will come at you from one direction but flee from you in the 7 directions. 7 வழியா ஓடுவான். அல்லேலூயா. ஆமென். என்னாச்சு? அல்லேலூயா. எத்தனை வழி? 7 வழி. அங்கே சாபத்துக்கு அதை வாசித்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அங்கே சொல்லப்பட்டிருக்கு 7 வழியாக வருவான்னு போட்டிருக்கு. 7 வழியாக வருவான். சின்ன தீர்மானம் பண்ணிட்டு போங்க. இந்த வசனத்தை மனசில் வச்சுக்கோங்க. நான் ஹைலைட்ஸ் தான் பண்ணியிருக்கிறேன். முழு செய்தியும் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் பேசணும்னு வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒரு 2-3 மாதத்துக்கு இந்த வசனங்களையும் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நான் விரும்புகிறேன். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களை அதிகம் ஆசீர்வதிப்பாராக. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டுருவாய். நீ சாபத்திற்காக உருவாக்கப்பட்டவன் அல்ல, நீ வாழ்ந்து சுகித்திருக்கும்படி வாழ பிறந்தவன். ஆமென். அதில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் அந்த சாப பகுதியில் நீங்கள் வாசிக்கும் போது போட்டிருக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கு, நீ கொழுத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதிருப்பாயாக. அந்த வார்த்தை படிக்க எனக்கு சிரிப்பு வந்துட்டு. நீ கொழுன்னு இருக்கும்போது உன் ஆண்டவரை மறந்துடாத. நல்லா சாப்பிட்டு சும்மா பளபளன்னு இருக்கும்போது ஆண்டவரை மறந்துடக்கூடாது. அதை நான் படிக்கும்போது சாபத்தை படிக்க எனக்கு சிரிப்பு வந்துட்டு தன்னாலே. ஓ, இப்படிலாம் இருக்குது. அது அதிகம் தொடர்ந்து வாசிக்கும்போது அப்படி இருக்குது. நல்ல சுகித்து வாழும்போது, சந்தோஷமாக வாழும்போது நீ ஆண்டவரை மறந்துடாத அப்படிலாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த வசனங்களை நீங்கள் படிக்கும்போது ஆண்டவர் என்னை மேன்மையாக வைப்பதற்காகத்தான் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஃபெயிலியர் கேஸ் கிடையாது. அவருடைய நாமம் வெற்றி. அல்லேலூயா. அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். சாகலை கூட அவனை தோத்துட்டான். சாகும்போது அவன் நினச்சிருப்பான் செத்துட்டார் இயேசு, அவ்வளோதான் கதை முடிஞ்சிட்டு நினைக்கும் போது, இல்லைப்பா மரித்தேன், அழகாக சொல்லி வர்றாரு, மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், யூ ஆர் நாட் worshipping a God who defeated by Satan, but God who defeat the Satan. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சாத்தானை சாத்தான் தோற்கடிக்கப்பட்ட கடவுள் அல்ல, சாத்தானை தோற்கடித்த கிறிஸ்துவை நாம் வணங்குகிறோம். ஆகவே நமக்கு வெற்றி எப்பொழுதுமே உண்டு. அல்லேலூயா. சிலுவையில் வெற்றி சிறந்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். என்னோடு கூட அவர் இருக்கிறார். இந்த வசனத்தை தியானம் பண்ணி கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளை தொடர்ந்து படியுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆமென். God bless you.